டு சௌரி ஐஏஎஸ் அகாடமி அலைப்பம் ஆண்டியா அனுபந்த தமிழ் நண்பர்கள் தொழிலே அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் நம்ம பார்க்க போனால் நம்ம கடந்த வீடியோ வந்து டிஎன்யூஎஸ்ஆர்பி கேர்ள்ஸுக்கும் பாய்ஸுக்கும் நம்ம கட் ஆஃப் போட்டிருந்தோம். ஸோ அதன்படி வந்து நம்ம ஆல்ரெடி அதில் சொல்லியிருந்தோம். ஒவ்வொரு கேட்டகரி வைஸாகவும் பாய்ஸுக்கும் கேர்ள்ஸுக்கும் நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் போட போகிறோம் நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இப்போ இந்த வீடியோ பதிவு மூலமாக பாய்ஸுக்கு எவ்வளோ வரும் 2023ஆம் ஆண்டு எவ்வளோ வரும் அப்படின்ட்டு போய் பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த கடைசி எட்டில் வந்து உங்களோட மார்க்கு உங்களோட கேட்டகரி என்னட்டு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஓகே, ஸோ வாங்க வீடியோ கொடுக்கலாம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்தீங்கன்னா புதுசாக பார்க்குறேன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் மறந்துடாமல் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து தொடர்ந்து வரும். ஸோ பாய்ஸ் நம்ம ஆல்ரெடி வந்து நம்ம ஷார்ட் வீடியோ மூலமாக ஒரு இம்பார்ட்டன்டான அதாவது 10 கொஷின் வந்து கவர்மெண்ட் எக்ஸாம் மூலமாக இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இதுலேருந்து கேட்டிருக்காங்க சொல்கிறதுக்கு பதிலாக நம்ம 6th to 12th புக் பேக் கொஷின் பார்த்தீங்களா, அதை நம்ம வீடியோ பதிவு மூலமாக ஆன்சரும் கொஷினும் ஒரு 30 செகண்ட் நம்ம கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஒரு நாளைக்கு நீங்கள் 10 கொஷின் பார்த்தா கூட 7 நாளைக்கு கால்குலேட் பண்ணி பார்த்தீங்கன்னா 70 கொஷின். ஓகேவா, ஸோ அதனால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து டிஎன்பிஎஸ்சி குரூப் 4ல் வந்து கேட்டிருந்தாங்க. ஓகேவா, 2021ஆம் ஆண்டு. ஸோ அதனால் ரொம்பவே வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தயவு செஞ்சு பாருங்கள் அண்ட் மற்றவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே, ஸோ எல்லாமே வந்து பேசிக் கொஷின் தான். ஓகேவா, 6th to 12th இந்த எந்தெந்த எக்ஸாமுக்கு செல்லுபடி ஆகும்னா எல்லா எக்ஸாமுக்கும் ஈக்குவல் ஆகும். ஓகே, இப்போ எக்ஸாம்பிள் நீங்கள் எஸ்எஸ்சி கொடுக்குறீங்க இல்லை ஆர்மி அல்லது போலீஸ்க்கு நீங்கள் கொடுக்குறீங்கன்னா இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள், உங்களோட நாலேஜ் வந்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவே முழுமையாக பாருங்கள். ஸோ பாய்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டிருந்தோம். ஓகேவா, அதை பற்றி நம்ம தனித்தனியாக போட்டிருந்தோம். ஸோ இனிமேல் வரக்கூடிய வீடியோ வந்து உங்களுக்கு கேட்டகரி வைஸாகவும் வரும். ஓகே, ஸோ 2021ஆம் ஆண்டு வந்து வேகன்சியும் பார்ப்போம். 2022 2023 வேகன்சி பார்ப்போம். 2023 வேகன்சி எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 10,000 மேலே கொடுத்துருந்தாங்க. 2022 வேகன்சி எவ்வளோ கொடுத்தாங்கன்னா 3,352 வேகன்சி கொடுத்துருந்தாங்க. ஆனால் 2023 வேகன்சி வந்து ரொம்பவே கம்மி. அதாவது எவ்வளோ வித்தியாசம் பாருங்கள். 200 வேகன்சியே வந்து சொல்லப்போனால் இல்லை. 3,500 மேலே கூட நம்மளால் சொல்ல முடியாது. 3,359 வேகன்சி தான் கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த வருடம் வந்து ரொம்பவே கம்மி. ஸோ அதனால் நீங்கள் எக்காந்தம் கொண்டும் நம்பிக்கையே விட்டுறாதீங்க. ஓகேவா, ஸோ இதுதான் லைஃபு, இதை வச்சு தான் என்னோடய லைஃபே வந்து ஃபுல் டெஃபினேஷன் கிடைக்கும் அப்படின்னு நினைக்காதீங்க. கண்டிப்பாக வந்து அடுத்தடுத்த வேகன்சியும் வரும். அதாவது டிஎன்யூஎஸ்ஆர்பி மூலமாக வந்து அடுத்த வருஷம் வேகன்சி வந்து அதிகமாக ஃபில் பண்ண போகிறாங்க. சட்டசபையில் ஆல்ரெடி சொல்லியிருந்தாங்க. அது போக டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 மூலமாகவும் வேகன்சி வந்து வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஆல்ரெடி சட்டசபையில் சொல்லியிருந்தாங்க. ஸோ அதன்படியே வந்து நம்பிக்கை மட்டும் விட்டுறாதீங்க. நீங்கள் ஆல்ரெடி ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை செகண்ட் அட்டெம்ப்ட் கொடுத்துருப்பீங்க. கன்ஃபார்மாக தெரியும் அந்த கண்டிப்பாக அந்த வெளி தெரியும். ஸோ உங்களுக்கு கட் ஆஃப் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னா தரட வேண்டாம். ஏன்னா என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளே வந்து நிறைய பேர் வந்து ஒரு அட்டெம்ப்ட்லேயே 2 அட்டெம்ப்ட்லேயே விட்டுட்டு போயிடுவாங்க. ஆனால் அவங்களோட மார்க் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா அந்த வருடம் கட் ஆஃப் எவ்வளோ கட்டுதாங்கன்னா 56 கட் ஆஃப். ஓகேவா, ஆனால் அந்த பையன் எடுத்து கட் ஆஃப் வந்து எவ்வளோனா 55 கட் ஆஃப். அவள் பாருங்கள், ஜஸ்ட்டு ஒன்லி ஒரு மார்க்கு தான், ஒரே மார்க் தான் வித்தியாசத்தில் அந்த பையன் 2 அட்டெம்ப்ட் வேஸ்ட் ஆகிக்கிட்டு இப்போ வேறு வேலைக்கு போயிட்டுருக்காங்க. அந்த பையன் திருப்பி மறுபடியும் ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்து பார்த்தாருன்னா கன்ஃபார்மாக சொல்கிறேன் 56 58 மேலே இருப்பார். அதாவது கட் ஆஃப் மேலே அதிகமாக மார்க் எடுப்பார். ஸோ அதான் சொல்கிறேன், எக்காந்து கொண்டு நீங்கள் மனத்தளர வேண்டாம். ஓகே, ஸோ 2022 வேகன்சி பார்த்தீங்கன்னா பாய்ஸுக்கு வந்து எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா 2,890 வேகன்சி. அதாவது 2,800 வேகன்சி மேலே இருந்திருக்கு. ஓகேவா, ஸோ பாய்ஸுக்கு வந்து 2023 எவ்வளோ ஒதுக்கியிருக்காங்கன்னா ரொம்பவே கம்மி. எவ்வளோ 2,576. கேர்ள்ஸுக்கு எவ்வளோ ஒதுக்கியிருந்தாங்கன்னா 783 வேகன்சி ஒதுக்கியிருந்தாங்க. அதாவது போன வருடம் 2022 வேகன்சியோட இந்த வருட வேகன்சி வந்து ரொம்ப கம்மியாகவே சொல்லியிருக்காங்க. ஓகேவா, ஸோ பாய்ஸுக்கு வந்து இந்த தடவை காம்படிஷன் வந்து ரொம்பவே ஹையராக இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் மனத்தர வேண்டாம். ஸோ இதை ஃபஸ்ட் அட்டெம்ப்ட் இதை நீங்கள் இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. உங்களுக்கு வந்து இன்னும் அடுத்த ஸ்டெப்பு தான். ஓகேவா, அடுத்த ஸ்டெப்பு நீங்கள் பண்ணுங்கள். அடுத்து என்ன பண்ண போகிற மட்டும் யோசிங்க. ஓகேவா, ஸோ நான் கேட்டகரி வைஸாக நான் சொல்கிறேன். மார்க்கு உங்களோட என்ன கேட்டகரின்ட்டு நீங்கள் பார்த்து கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஓகே, ஸோ நான் இவ்வளோ தான் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுதான் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. நம்பர் 1 கோச்சிங் ஒன்னாலே வந்து கன்ஃபார்மாக சொல்ல முடியாது இதுதான் வரும் நாளைக்கு அப்படின்ட்டு யாராலையும் சொல்ல முடியாது. இது வந்து எதிர்பார்க்கக்கூடிய கட் ஆஃப் மட்டும்தான் தவிர இதுதான் அஃபிஷியலு, இதுதான் டிபார்ட்மெண்ட் ஆளுங்க மூலமாக நம்ம கேட்டோம் அப்படிலாம் இல்லை. அது அப்படிலாம் கிடையாது. ஓகேவா, ஸோ உங்களோட மார்க் என்னட்டு கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ஸோ உண்மையை ஒன்றா வந்து நம்ம 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். ஓகே, ஸோ ஜெனரல் கட்டியாக நீங்கள் இருந்தீங்கன்னா 56.5 to
59. பிசிஆர் இருந்தீங்கன்னா 56.52 59. பிசிஎம் இருந்தீங்கன்னா 45.52 48. எம்பிசி டிஎன்சி இருந்தீங்கன்னா 57.52 58.5. எஸ்ஏ இருந்தீங்கன்னா 57.52 58.5. எஸ்ஏ இருந்தீங்கன்னா 56.5 57.5. எஸ்டியாக இருந்தீங்கன்னா 54.5 56. ஓகேவா? ஸோ இது போக உங்களோட மார்க் என்னன்ட்டு நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். உங்களுக்கு ஒரு ரிப்ளை வரும். ஸோ எக்காந்த கொண்டு மன தளர வேண்டாம். எல்லாத்தையும் மாற்றலாம், ஆனால் நம்ம மாறாமல். ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு வந்து மாற்றம் ஒன்று தான் உறுதி. ஓகேவா? ஸோ முடிஞ்சளவு வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள். முடிஞ்சளவு வந்து ஏர்லி மார்னிங் எழுந்திரிங்க. முடிஞ்சளவு வந்து ஃபோனை யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஓகே? ஸோ நீங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். உங்களுக்கு வேறு எதுவும் சந்தேகம் இருந்துச்சுன்னா நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கலாம். ஸோ நாங்கள் 24 ஹவர்ஸில் நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். ஓகே? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் சப்போர்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் ஃபார் மோர் வீடியோஸ். பாய் அண்ட் டேக் கேர். ஜெய் ஹிந்த்.